2018 எவ்வளவோ படங்கள் வெளியாயிருந்தாலும் இந்த படத்துக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்கு. ஏன்னா நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் எக்கச்சக்கமா இந்த மூவில இருக்கு. என்ன மூவி அப்படின்னு கேக்குறீங்களா? நோ எஸ்கேப் ரூம். இந்த படத்தோட ஒன்லைனர் சொன்னா, ஒரு வாட்டி இந்த ரூமுக்குள்ள போயிட்டா அவ்வளவுதான், உங்களால வெளியில வரவே முடியாது. அந்த ரூமோட சைஸ் இருக்க இருக்க பெருசாகிட்டே இருக்கும் அப்படிங்கறதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை நம்ம இறுதியில கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு அப்பாவும் பொண்ணும் கார்ல லாங் டிரைவ் போயிட்டு இருக்காங்க. ஹாலிடேஸ ஒரு லாங் டிரைவ் போய் அட்வென்ச்சர்ஸ் த்ரில்லர்லாம் நிறைய பார்க்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்துல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது அப்பா கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு எப்ப பாரு போனை நோண்டிட்டே தாங்க இருக்கு. அப்பா பொண்ணு கிட்ட எப்பவும் போல இருக்க வேணாம், கொஞ்சம் மனவிட்டு பேசுமா, இந்த சோசியல் மீடியாவெல்லாம் ஓரமா வச்சுட்டு வா, ரெண்டு பேரும் நேச்சரை ரசிச்சுட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட, இந்த பொண்ணு இந்த போன் எல்லாம் ஓரங்கட்டி வச்ச உடனே காரு பிரேக் டவுன் ஆயிருச்சு. காரு பிரேக் டவுன் ஆனோடனே என்ன ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு அப்பா போனா ரேடியேட்டர்ல தண்ணி இல்ல போலத்துக்கு புகையா வருது. இந்த நேரத்துல காருக்குள்ள உட்காந்து இருந்த இந்த பொண்ணு வெளியில வந்து அப்பா என்ன செய்யறாருன்னு பாக்கலான்னு வந்தா, பொண்ணு வெளியில வர நேரத்துக்கு கரெக்டா ஒரு பெரிய ட்ரக் லாரி ஒண்ணு கிராஸ் ஆகுதுங்க. இதுல இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த அப்பா இந்த பொண்ணை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க கார் மெக்கானிக் செட்ல கொண்டு போய் காரை விடுறாங்க. அங்கேயே ஒரு ஹோட்டல் இருக்குங்க. அந்த ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. இந்த சாப்பாடு தான் இவங்க லைஃபுக்கே மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைய போகுதுன்னு அவங்க நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பாடு சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த டேபிள்ல ஒரு பேப்பர் கிடக்குங்க. அந்த பேப்பர்ல நோ எஸ்கேப் ரூம் அப்படிங்கிற ரூமை பத்தியும் த்ரில்லிங்கான விளம்பரத்தையும் பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே அங்க போலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேச, அந்த நேரத்துல ஒரு சர்வன் லேடி அங்க வருது. அந்த சர்வன் லேடி கிட்ட இங்க போகலாமா அப்படின்னு கேட்டா, தயவு செஞ்சு அங்க போயிடாதீங்க, போனீங்கன்னா அவ்வளவுதான், உங்க கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே இவங்க ரெண்டு பேருக்கும் அள்ளு விட்டு போயிருது. இவங்க பார்த்து அந்த சர்வன் லேடி ஒரு சிரிப்பை போட்டு, என்ன பயந்துட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் உங்களை பயமுறுத்தி பார்த்தேன், எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு பாக்கலான்னு. சூப்பரா ரியாக்ட் பண்றீங்க, நீங்க போங்க அந்த ரூமுக்கு, நீங்க அந்த ரூமுக்கு போறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளியில வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொண்ணோட பர்சுல அவங்க அம்மா கொடுத்த செயின் ஒன்று இருக்கும். அதை கழுத்துல வச்சு பார்த்து பழைய நினைவுகளை யோசிச்சு பாப்பா. இப்ப யாரோ அந்த பாத்ரூம்ல இருந்து இவளை வாட்ச் பண்றது மாதிரியே இருக்கும். யாராவது இருக்காங்களா அப்படின்னு திறந்து இருக்க ஒரு டோரை நோக்கி போறா. அந்த டோருக்குள்ள இருந்து சர்வர் லேடி வெளியில வராங்க. சரி யாரும் இல்லைன்னு அங்க பாத்ரூம்ல இருந்து ரிஃப்ரெஷ் ஆகி ரெண்டு பேரும் ஒரு கேப் புக் பண்ணி நோ எஸ்கேப் ஈவென்ட் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போனா அங்க யாருமே இல்ல. சரின்னு காலிங் பெல்ல பிரஸ் பண்றாங்க. காலிங் பெல்ல பிரஸ் பண்ணாலும் யாரும் வரல. சரி கதவை தள்ளி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா கதவு திறந்துதான் இருக்கு. அப்பாவும் பொண்ணு டோரை திறந்துகிட்டு அந்த ரூமுக்குள்ள போறாங்க. அந்த ரூமுக்குள்ள போனா ஒரு லேடி, ஏன் இங்க வந்தீங்க, இங்க எல்லாம் வரவே கூடாது அப்படின்னு பயமுறுத்துது. ஏன்னா அந்த லேடி தான் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணும் போலத்துக்கு. என்ன பயந்துட்டீங்களா, சும்மா தான் பயமுறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் போகுதுங்க. அப்பாவும் பொண்ணு ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. அந்த ரூமுக்குள்ள ஏற்கனவே ஒரு பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பெண்ணு ஒருத்தர் இருக்காரு. மொத்தம் இந்த 5 பேர் தான் விளையாட போறாங்க. அப்பாவும் பொண்ணும் அவசா இருக்கக்கூடிய பொண்ணும் பையனும் இது இல்லாம ஒருத்தர் இருக்காரு. மொத்தமா 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேருக்கும் ஈவென்ட் ஆர்கனைசர் லேடி வந்து ஒரு டீ மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க. அதை குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆளுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பாண்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. அதுல கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்ன, அதனால நீங்க சந்திக்க போற விளைவுகளுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு எழுதி இருக்குங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஆர்கனைசர் லேடி என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு வந்து நீங்க வச்சிருக்க எல்லா பொருளும் எல்லா திங்ஸையும் இதுல வைங்க, போனு டேலட் உட்பட எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. 5 பேத்துல இந்த லவ்வரும் இந்த பொண்ணும் இருக்கும் போது பையன் கொடுக்க மாட்டேங்கிறான். இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு சொன்னோடனே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆர்கனைசர் லேடி அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஜன்னலு கதவு எல்லாத்தையும் சாத்துதுங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி ஒன்ன எடுத்துட்டு வந்து அதுல ஒரு படத்தை போட்டு காட்டுது. அது என்ன படம்னா, இந்த கேம்ல எப்படி மாட்டிக்கிறாங்க, அதுல இருந்து தப்பிக்க முடியாம எப்படி இறந்து போறாங்க அப்படிங்கிற ஒரு கொடூரமான வீடியோவா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல என்னென்ன ட்ராப் இருக்கு அப்படிங்கிற இடத்தையும் லொகேஷனையுமே இந்த வீடியோல ஹிண்டாவும் சொல்றாங்க. அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லேடி அங்கிருந்து மறைஞ்சு போகுதுங்க. சரியா 60 நிமிஷம் தான் டைம். அந்த டைமுக்குள்ள இந்த ரூமுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு ஹிட்டன் குழு மூலமா இங்கிருந்து வெளியில போறதுக்கான ஆவி இருக்கு. அதை தேடி கண்டுபிடிச்சு வெளியில வாங்க அப்படிங்கிறது தான் டாஸ்க். உடனே இந்த ரூம்ல இருக்க எல்லாருமே உங்க பங்குக்கு எதையோ தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கும் உருப்படியான குழு ஒண்ணு கிடைக்கல. இதுதான் ஒரு ஆடியோ டிஸ்க் கிடைக்குது. அதுல நிறைய மாஸ்க் இந்த ரூம்ல இருக்கு. அந்த மாஸ்க் எல்லாத்தையும் ஒரே ஆர்டரா அரேஞ்ச் பண்ணா இங்கிருந்து வெளியில போறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு ஆடியோ கேக்குது. இந்த ஆடியோ படி அங்க இருக்க மாஸ்க் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்றாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ண உடனே ஒரு சின்னதா அலமாரி மாதிரி ஒண்ணு திறக்குது. அந்த அலமாரிக்குள்ள இன்னொரு மாஸ்க் இருக்கு. அந்த மாஸ்க் கையில எடுத்தவன் அந்த மாஸ்க் வழியா பார்த்தா பெருசா ஒன்னும் சேஞ்சா தெரியல. ஆனா அவன் கையவே பார்க்கும்போது அது ரொம்பவும் கொடூரமா தெரியுது. மாஸ்க் கழட்டிட்டு பார்க்கும்போது எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கவோ ரொம்பவே கத்துறான்.
மூணாவதா இருந்த அந்த நபர் சொல்றாரு, பயப்படாதப்பா தம்பி, அந்த மாஸ்க் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா நம்ம கிட்ட விளையாட்டு காட்டுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த மாஸ்கையும் வாங்கி ஓரமா போட்டுறாரு. இதுக்கப்புறம் அங்க அப்பாவும் பொண்ணும் ஒரு லைட் மாதிரி இருக்கு, அந்த லைட்டா சாச்சா ஒரு நம்பர் தெரியுது. அந்த நம்பரை இப்போ சின்னதா அலமாரி மாதிரி ஓபன் ஆனிச்சுல, அதுல பிக்ஸ் பண்ணோடனே அங்கிருந்து ஒரு கீ கிடைக்குது. அந்த கீ எடுத்துட்டு இந்த ரூம்ல இருக்க ஒரு டோரை திறந்து எல்லாரும் வெளியில போறாங்க. அப்படி வெளியில போனா அதுவும் ஒரு ரூம் தான். இந்த ரூமுக்குள்ள எல்லாரும் வந்த உடனே இந்த பழைய ரூம் டோர் சாத்திருது. இப்பதான் அவங்களுக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் லெவல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் போலத்துக்கு, இது செகண்ட் ரூம். இந்த ரூம்லயும் ஏதாவது ஹிண்ட் இருக்கும். அந்த ஹிண்ட்டை வச்சு இந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரு கீ இருக்கும் அப்படிங்கறத தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க டைமரும் ஓடிட்டு இருக்கு, 50 நிமிஷம் தான் இன்னும் இருக்கு டிஸ்பிளேல வருது. இந்த ரூமுக்கு வந்ததுமே நம்ம லவர் பாய் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒரு காப்பி ஆர்டர் பண்ணு அப்படின்னு கேட்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அங்க இருக்க ஒரு போன் எடுத்து காப்பி ஆர்டர் பண்ணலான்னு ட்ரை பண்ணுது. ஆனா அந்த போன்ல கனெக்ஷனும் இல்ல, ஒன்னும் இல்ல. அங்க ஒரு கீபோர்டு மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த கீபோர்டுல கைய வச்ச உடனே கை அச்சுக்கு சேப்பு பிரிண்டர் மாதிரி வெளியில வந்துட்டு திரும்பவும் உள்ள போகுது. இந்த பொண்ணு ரொம்ப நேரமா போனை வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா திடீர்னு தன்னோட லவருடைய பேரை சொல்லுதுங்க. நான் பாட்டுக்கு தானே சிவனேன்னு சோபால உட்காந்துருக்கேன், என்னையா கூப்பிடுறீங்க அப்படின்னு லவர் பாய் கடுப்பாகிறாரு. இருந்தாலும் சரி என்னதான் சொல்லுதுன்னு கேட்போம் அப்படின்னு அந்த போனை வாங்கி காதுல வச்சா சாரி சாருன்னு கத்துறது மட்டும் இல்லாம ரொம்ப வித்தியாசமான ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா சொல்றீங்க அப்படின்னு போனை பார்த்தா அந்த போனோட ரிசீவருக்குள்ள இருந்து புழுவா நிறைய வெளியில வருதுங்க. இதை பார்த்தோன்னே அந்த போனை பயந்து போய் தூக்கி அடிக்கிறான். மட்டும் இல்லாம நான் இந்த விளையாட்டுக்கு வரலடா, என்னைய விடுங்கடா சாமி அப்படின்னு அந்த ரூம்ல ஏற்கனவே திறந்து வந்தா பாத்தீங்களா, அந்த டோர் வழியா அவன் மட்டும் வெளியில போயிடுறாங்க. இப்ப இந்த ரூம்ல 4 பேர் தான் இருக்காங்க, அப்பாவும் பொண்ணும். மூணாவதா வந்த ஒரு மனுஷன், இன்னொன்னு அந்த ஓடுனா பாத்தீங்களா அவனுடைய லவர். இந்த 4 பேரும் அடுத்து கேமை நம்ம தொடர்ந்து பிளே பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து சரி ஏதாவது ஹிண்ட் கிடைக்கிறா அப்படின்னு தேடுறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அங்க ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் இருக்கு, ஒரு வால் கிளாக் இருக்கு, பக்கத்திலேயே ஒரு பேட்டரியில ஆப்ரேட் ஆகிற ரேடியோ ஒன்று இருக்குங்க. இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ஹீரோவோட பொண்ணு என்ன சொல்றான்னா, இந்த டைம் அந்த ரேடியோவில் செட் பண்ணோம்னா நமக்கு குழு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை சொல்றா. அதே மாதிரி அந்த டைமை செட் பண்ணோடனே அந்த ரேடியோ ஏதோ ஸ்பெல் பண்ணுது. அந்த ஸ்பெல்லை டைப் பண்ணி பார்த்தா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா 5 லாஸ்ட் மினிட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அப்பாவோட பொண்ணு, அதாவது நம்ம படத்தோட ஹீரோயின், அந்த வால் கிளாக்ல போய் அந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணி 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்றாங்க. அப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு கீ கிடைக்குது. அந்த கீ எடுத்து டோரை திறந்து பாக்குறாங்க, திறக்கல. சரி வேற எந்த டோரை திறக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த டோரை போய் திறந்து பார்த்தா அது திறந்துருது. அது ஒன்னும் பெரிய ரூம் மாதிரி தெரியல, சின்ன ரூமா தான் இருக்கு. அங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. அப்படி மாட்டி வச்சிருக்க அந்த ரூமுக்குள்ள தான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணா பாருங்க. அவ வயிற்றுல அடிபட்டு கிடக்குறா, வயிற்றுல இருந்து ரத்தம் வெளியில வந்துட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்றானா, இந்த ரூம்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போங்க, நீங்க தான் அதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறவங்க, உங்களால முடியும், கண்டிப்பா தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்றா. உடனே அந்த கதவும் சாத்திடுது. இதுக்கப்புறம் 4 பேரும் பயங்கரமாவே கோபமாகறாங்க. இந்த விளையாட்டு போதும், விளையாட்டுல இருந்து நாங்க பின்வாங்கிக்கிறோம், கதவை திறங்க அப்படின்னு போய் தட்டினா எந்த டோருமே ஓபன் ஆகல. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் வந்தோம், அதனால கண்டிப்பா திறக்க மாட்டாங்க, இதுல என்ன டாஸ்க் இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணி வெளியில போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்ல, இந்த நேரத்துல டைமும் காட்டுறாங்க, 39 நிமிஷம்னு காட்டுது. இப்ப 4 பேருமே பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. சரி இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடுவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் டோருக்கு மேல ஒரு போர்ஷன் தெரியும், அது கிளாஸ்ல இருக்கும். அந்த கிளாஸை உடைச்சிட்டு அது வழியா எல்லாரும் வெளியில போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனா எல்லாரும் போகல, நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அந்த டோர் வழியா வெளியில போறா. அந்த கிளாஸையும் உடைக்க வேண்டியதில்லை, அதை தள்ளினாவே திறந்துக்குது. நம்ம ஹீரோயின் வெளியில போனதுக்கு அப்புறம் இங்க என்னெல்லாம் இருக்கு சொல்லு அப்படின்னு இந்த